வெல்கம் டு கிரியேட்டிவ் கம்ப்யூட்டர் எஜுகேஷன். இன்னைக்கு நாம பயிற்சி 12 பார்க்குறோம். பயிற்சி 12 பாருங்க. பார், பா இர், பார் ஆ சவுண்ட் இல்லையா, அப்போ அழுந்திய புள்ளி முதல் இடத்துல பார். அதே மாதிரி வந்து பார்னு சொல்லும்போது கடைசியில வந்து உயிரை கொண்டு அதாவது உயிர் ஒலியை கொண்டு முடிஞ்சது அப்படின்னா மேற்கோடு போடணும் ராவில். அப்படி வரல அப்படின்னா வந்து கீழ்கோடு தான் போடணும். அந்த ரூல் தான் இங்க. அடுத்தது பரி, பா ரி, பரி. பரின்னு சொல்லும்போது கடைசியில உயிர் ஒலி கேட்குது, ஈங்கிற உயிர் ஒலி கேட்குது, அதனால நம்ம மேற்கோடு போடணும். ஓகே, பா ஆ சவுண்டு, ரி ஈ சவுண்டு. மூன்றாம் இடம் மெல்லிய புள்ளி, மெல்லிய புள்ளி. ஓகே, அடுத்தது பாருங்க. அரிசி, ஆ ரி சி, அரிசி, ஆ ரி சி, அரிசி. அடுத்தது அரசு, ஆ ர சு, அரசு, ஆ சவுண்டு, ரா சு, அரசு. அடுத்தது பாருங்க. போராட, போ ரா ட, போராட. ஓ சவுண்ட் இல்லையா, அப்போ அழுந்திய கோடு இரண்டாம் இடத்துல. போன்னு சொல்லும்போது ஓ சவுண்ட் வருது, அதனால ஆன் த லைன்ல எழுதணும். போ ரா ட, போராட. ஓகே, அடுத்தது பாருங்க. இஹ்து, பாருங்க. இஹ்து அக்கு வருது இல்லையா, அப்ப அக்கு வந்துச்சுன்னா நம்ம ஹா சவுண்டு தான் நம்ம போடணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கேன். இஹ்து, இ து ஊ சவுண்டு, இஹ்து. து வந்து அழுத்தி எழுதணும். ஓகே, அடுத்தது பாருங்க. பிறர், பி ர இர், பிறர். பி ஈ சவுண்டு, ர இர், பிறர். ஓகே, மேற்கோடு போடணும். அடுத்தது பாருங்க. பூரிப்பு, பூ ரி பு, பூரிப்பு அப்படின்னு சொல்லும்போது மெய் இரட்டிக்குது, அதனால வந்து 2 பங்கு நீட்டி எழுதணும் இந்த ஸ்ட்ரோக். ஓகே, பூ ரி பு, பூரிப்பு. இது வந்து 2 பக்கம் நீட்டி எழுதணும். அடுத்தது பாருங்க. உருக்கு, உ ரு கு, உருக்கு. ஊ சவுண்டு, அதனால த்ரூ த லைன்ல எழுதணும். இங்க இக்கு அப்படின்னும் போது மெய் இரட்டிக்குது, அதனால 2 பங்கு நீட்டி எழுதணும். ஓகே, உ ரு கு, உருக்கு. ஓகே, அடுத்தது பாருங்க. குழுமி, கு ழு மீ, குழுமி. கு ஊ சவுண்டு, ழு மீ, குழுமி. ஓகே, அடுத்தது பாருங்க. மோர், மோ இர், ஓ சவுண்டு அழுந்திய கோடு, மோர். அடுத்தது நரி, நா ரி, ஆ சவுண்டு, இங்கே ஈ சவுண்டு, நரி. above the லைன்ல எழுதணும். அடுத்தது பருதி, பா ரி தி, ஆ சவுண்டு, பா ரி தி, பருதி. அடுத்தது பாருங்க. ரேணுகா, ரே நு கா, ஏ சவுண்டு, அதனால ஆன் த லைன்ல எழுதுறோம். ரே அழுந்திய புள்ளி, நு கா ஆ சவுண்டு அழுந்திய புள்ளி, ரேணுகா. அடுத்தது கச்சேரி, கா சே ரி, கா ஆ சவுண்டு, சே ஏ சவுண்டு அழுந்திய புள்ளி, ரி, கச்சேரி. அடுத்தது கார், கா இர், ஆ சவுண்டு அழுந்திய புள்ளி, கார். ஓகே, இப்படிதான் எழுதணும். அடுத்தது பாருங்க. கரி, கா ரி, கரி. ஆ சவுண்டு above the லைன்ல எழுதணும். கா குறிலே மெல்லிய புள்ளி, ரி ஈ சவுண்டு, கரி. அடுத்தது மரபு, மா ர பு, மரபு. ஆ சவுண்டு, ர பு ஊ சவுண்டு, மரபு. ஓகே, அடுத்தது பாராது, பா ரா து, பாராது. ஆ சவுண்டு நெடிலு, பா ரா து, பாராது. ஓகே, உறுதி, உ ரு தி, உறுதி. ஊ சவுண்டு, அதனால நம்ம த்ரூ த லைன்ல எழுதணும். ரு தி, உறுதி. ஓகே, அடுத்தது நார், நா இர், நார். ஆ சவுண்டு அழுந்திய புள்ளி வைக்கணும், நார். ஓகே, அடுத்தது அடலேறு, ஆ ட அழுத்தி எழுதணும். லே ரு, ஆ ட லே, ஏ சவுண்டு
இரண்டாம் இடத்துல புள்ளி வைக்கணும். ரு அடலேறு. ஓகே, அடுத்தது அஞ்சல். அ இன் ஜ இல் அஞ்சல். இஞ்சு அன் ஜ இல் அஞ்சல். ஓகே, இப்படி தான் எழுதணும். இதோட பயிற்சி 12 வந்து முடிவடைஞ்சிடுச்சு. அடுத்தது பாருங்க, தனிக்குறி சொற்கள். அத்தியாயம் 4ல் இருக்கக்கூடிய தனிக்குறி சொற்கள் நம்ம பார்க்குறோம். ஓர். ஓர் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கான தனிக்குறி பார்த்தீங்கன்னா இந்த கீழ்கோடு போடணும். ஓகே, இப்படி போடுவோம் இல்லையா, அந்த கீழ்கோடு. ஓகே, ஆன் த லைனில் போடணும். இப்போ ஆன் த லைனில் போட்டோம் அப்படின்னா இது வந்து ஓர் அப்படின்றதுக்கான தனிக்குறி. ஓகே, அடுத்தது பாருங்க, ஒரு. ஒருன்னு சொல்லும்போது ஆன் த லைன்ல இருந்து இப்படி போடணும், மேற்கோடு போடணும். ஓகே, இந்த 2 உருவங்கள் இருக்கு இல்லையா, மாற்று உருவங்கள். அப்ப இதுக்கு இது ஓருக்கு வந்து கீழ்கோடு போடணும், இதுக்கு வந்து மேற்கோடு போடணும். ஓகே, அடுத்தது பாருங்க, ஒவ்வொரு. ஒவ்வொரு சொல்லும்போது ஆன் த லைன்ல இப்போ 2 பங்கு, ஒரு ஸ்ட்ரோக் வந்து 2 பங்கு ஆகுது இல்லையா, அந்த மாதிரி நீட்டி எழுதணும். ஒவ்வொரு வந்தாலும் ஒவ்வொருன்னு வந்தாலும் ரெண்டுத்துக்குமே தனிக்குறி இதுதான். ஓகே, அடுத்தது பாருங்க, இரு அப்படின்னா இருக்க அந்த வார்த்தைக்கான தனிக்குறி பார்த்தீங்கன்னா த்ரூ த லைன்ல இந்த மேற்கோடு போடணும். இங்க பாருங்க, இருன்னு சொல்லும்போது ஈ சவுண்டு வந்து த்ரூ த லைன்ல தான் வரும். அந்த அட்டவணையில பாருங்க, அப்ப அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, த்ரூ த லைன்ல இந்த மேற்கோடு போட்டோம்னா இரு அல்லது இருக்க. ஓகே, அடுத்தது பாருங்க, அல்ல. அல்ல இதுதான் இதுக்கான தனிக்குறி. இங்க பாருங்க, அல்லன்னு சொல்லும்போது ஆங்கிறது வந்து ஆன் த லைன்ல வரும், சாரி அபவ் த லைன்ல வரும். அப்போ அல்லங்கிறதுக்கான தனிக்குறி இதுதான். ஓகே, அடுத்தது பாருங்க, எல்லா. ஏங்கிற சவுண்ட் வந்து ஆன் த லைன்ல வரும். அப்போ ஆன் த லைன்ல இந்த லா போட்டோம் அப்படின்னா வந்து எல்லா. ஓகே, அதுக்கான தனிக்குறி. அடுத்தது இல்லை. இல்லைன்னு சொல்லும்போது ஈங்கிறது வந்து த்ரூ த லைன்ல வரும். இந்த மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன். இல்லை இந்த மாதிரி த்ரூ த லைன்ல எழுதணும். அடுத்தது பாருங்க, தனி அப்படி இல்லைன்னா தனியாய் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கான இந்த 2 வார்த்தைக்குமே வந்து இங்க பாருங்க, தா. தா வந்து நம்ம மெல்லியதா இப்படி தான் எழுதுவோம் இல்லையா, அதே மாதிரி தா சொல்லும்போது ஆ சவுண்ட் வருது, அதனால அபவ் த லைன்ல எழுதணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தனி, தனியாய் அப்படிங்கிற வார்த்தைக்கான தனிக்குறி. ஓகே, அடுத்தது பாருங்க, தேதி. தே சொல்லும்போது ஏ சவுண்ட் வருது, அதனால ஆன் த லைன்ல தான் எழுதணும். நீங்க அதை ஞாபகம் வச்சுக்கிட்டோங்க. தேதி. இப்ப தேதிக்கான தனிக்குறி எதுனா, அடுத்தது தீவிர அப்படின்னா தீவிரமாய். தீ சொல்லும்போது ஈ சவுண்ட் இல்லையா, அப்ப ஈ சவுண்ட் வந்து த்ரூ த லைன்ல வரும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. தீங்கிறது வந்து மெல்லிய, அதாவது தாங்கிற ஸ்ட்ரோக்கை வந்து நம்ம மெல்லியதா போடுவோம். அப்ப மெல்லியதா தா போட்டிங்கன்னா த்ரூ த லைன்ல அது தீவிர அப்படி இல்லைன்னா தீவிரமாய். 2 வார்த்தைகளுக்குமே வந்து இதுதான் வந்து ஸ்ட்ரோக்கு. அடுத்தது பாருங்க, அது. அதுன்னு சொல்லும்போது ஆ சவுண்டு கேட்குது, அதனால அது அபவ் த லைன்ல எழுதணும். அதே மாதிரி தூங்கிறது வந்து அதிரோட கேட்குது, அதை வந்து நம்ம அழுத்தி எழுதணும். இந்த சைட்ல இப்படி எழுதணும், அது. அடுத்தது பாருங்க, எது. எது வந்து ஆன் த லைன்ல எழுதணும். ஏங்கிற சவுண்ட் வந்து ஆன் த லைன்ல வரும் இல்லையா, அப்போ வந்து அது, எது. இது வந்து த்ரூ த லைன்ல வரும். இது, சாரி இந்த சைட்ல போடுங்க. இது, அது, எது, இது. இதுதான் வந்து தனிக்குறி. எப்படி எழுதியிருக்கேன்னு பாருங்க. அடுத்தது பாருங்க, அதை. ஆ சவுண்ட் இல்லையா, அப்போ அபவ் த லைன்ல எழுதணும் அப்படின்றது நமக்கு தெரியும். அதே மாதிரி அதைன்னு சொல்லும்போது நம்ம இந்த சைட்ல நம்ம இதை யூஸ் பண்ணணும். இருபுறமும் இருக்கு இல்லையா தாங்கிற சவுண்டு, அப்ப இந்த சைட்ல யூஸ் பண்ணணும். இந்த சைட்ல யூஸ் பண்ணா அதை. அடுத்தது எதை. எதை வந்து ஆன் த லைன்ல எழுதணும், அழுத்தி எழுதணும். அடுத்தது பாருங்க, இதை. இதை வந்து த்ரூ த லைன்ல இப்படி எழுதணும். ஓகே, அப்ப அதை, எதை, இதை. ஓகே, இப்போ இந்த தனிக்குறி சொற்கள் வந்து இதோட ஓவர். இது எல்லாத்தையுமே பயிற்சியும் இந்த தனிக்குறி சொற்களையும் வந்து நீங்க 5 லைன்ஸ் வந்து உங்களுடைய நோட்ல வந்து ஹோம்ஒர்க் பண்ணணும். எல்லாருமே ஹோம்ஒர்க் பண்ணுங்க. தேங்க்யூ.